தீபிகா வணக்கம். தங்க விலை மே 20ஆம் தேதியான இன்று குறைந்து விற்பனை ஆகிறது. நேற்று எந்த அளவுக்கு விலை உயர்ந்ததோ அந்த அளவுக்கு அப்படியே இன்று தங்க விலை குறைந்திருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 14,750 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1 சவரன் தங்கம் 22 கேரட் 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. இது நேற்று முன்தினம், அதாவது இதற்கு முன்பாக கடந்த 16ஆம் தேதி சனிக்கிழமை இருந்த விலை அப்படியே இன்று வந்திருப்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் சனிக்கிழமை இருந்த விலை திங்கட்கிழமை எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே தொடர்ந்தது. செவ்வாய்க்கிழமையான நேற்று 120 ரூபாய் கிராமுக்கும் 960 ரூபாய் சவரனுக்கு உயர்ந்தது. இன்று 120 ரூபாய் கிராமுக்கும் 960 ரூபாய் சவரனுக்கும் குறைந்திருக்கிறது. நேற்று உயர்ந்த விலை அப்படியே தற்போது குறைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சனிக்கிழமை இருந்த விலை அப்படி இன்றும் மீண்டும் வந்திருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் வெள்ளி பொறுத்தவரையில் அதிரடியாக இன்று குறைந்திருக்கிறது. நேற்று தினம் வெள்ளி விலையில் மாற்றம் இல்லாமல் இருந்தது. நேற்று முன்தினம் 10,000 ரூபாய் கிலோவுக்கு உயர்ந்தது. இன்று அதிரடியாக குறைந்திருக்கிறது. கிலோவுக்கு 15,000 ரூபாய் வெள்ளி விலை குறைந்து இன்று விற்பனையாகிறது. அதன்படி 1 கிலோ பார் வெள்ளி 2,85,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இன்று தங்கம் வெள்ளி என இரண்டும் அதிரடியாக குறைந்திருப்பதை பார்க்கின்றோம். தங்கம் விலை 960 ரூபாய் சவரனுக்கு, வெள்ளி 15,000 ரூபாய் கிலோவுக்கு குறைந்து விற்பனையாகின்றது. தொடர்ந்து தங்க விலை ஏற்ற இறக்கமாக பார்க்கப்பட்டு வருகின்றோம். உலக அளவில் காணப்படக்கூடிய பொருளாதார நெருக்கடி இந்தியாவில் அதனுடைய தாக்கம் எதிரொலித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் தங்கம் வெள்ளி விலையில் இந்த பொருளாதார நெருக்கடி என்பது பிரதிபலிக்கவில்லை என்பதுதான் இந்த விலை மாற்றங்கள் நமக்கு காண்பிக்கின்றது. ஏனென்றால் தங்க விலையில் இந்த பொருளாதார தாக்கங்கள் பிரதிபலித்தால் அதிரடியான விலை உயர்வு எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் அதற்கு மாறாக தங்கம் மற்றும் வெள்ளியில் இந்த பொருளாதார நெருக்கடி என்பது பிரதிபலிக்கவில்லை. தற்போது வரையிலும் ஒரு சராசரியான விலை ஏற்ற இறக்கம் தான் காணப்பட்டு வருகின்றது. கடந்த அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட அந்த சமயத்தில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கு இறக்குமதி வரி உயர்த்தப்பட்ட அந்த நாளிலிருந்து பார்த்தோம் என்றால் கூட தொடர்ந்து தங்க விலை அதிகமாக குறைந்திருப்பதை தான் பார்க்கின்றோம். பொதுவாக தங்கம் வெள்ளி இறக்குமதி வரி உயர்த்தப்படும் போது விலையும் உயரும். ஆனால் உயர்த்தப்பட்ட அந்த ஒரு நாள் 13ஆம் தேதி அன்று மட்டும் 8,560 ரூபாய் உயர்ந்தது. அதற்கு பிறகு தொடர்ந்து விலை குறைவதும் உயர்வதுமாக தான் பதிவாகி வருகின்றது. விலை குறைவும் இந்த நாட்களில் அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் இது ஒரு சாதகமான அம்சமாக தான் பார்க்கப்படுகிறது. இதே நிலை தொடர வேண்டும். விலை குறைவும் அதே போன்று அதிரடியான விலை உயர்வு இருக்கக்கூடாது என்ற நிலையை தொடர வேண்டும் என்பதுதான் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்கக்கூடியவர்கள், நகை பிரியர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வருகின்ற நாட்களில் இதனுடைய விலை நிலவரம் எப்படி இருக்கும் என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தீபிகா.